செங்கனாச்சேரிய சுத்தி ஒரு 5 திவ்ய தேசங்கள் பக்கத்துல இருக்கு. கொஞ்சம் கீழே போற வழியில திருவல்லா அப்படிங்கிற திருவல்லவாள் அப்படின்னு ஆழ்வார் எடுத்திருக்கார். இந்த 5 திவ்ய தேசங்களும் பஞ்சபாண்டவர்களோடு சம்பந்தம் பெற்ற திவ்ய தேசம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்ன கேரளத்துக்கும் பஞ்சபாண்டவர், இந்த பஞ்சபாண்டவர்கள் ஒன்னா சேர்ந்து திருவித்துவக்கோடு, தனித்தனியா இப்ப நான் ஒரு க்ஷேத்திரமா சொல்ல போறேன். 87வது க்ஷேத்திரம் திருக்கோடித்தானம். திரும்பியும் சொல்றேன், முதல் 25 நிமிஷத்திலேயே சொன்னேன், திருக்கடிகைங்கிற கட்டிகாச்சலத்தோட சம்பந்தம் பெற்ற ஒரு கேரள திவ்ய தேசம் இருக்கு. 24 நிமிஷம் ஒரு கட்டிகா. கட்டிகா நாழிகை பொழுதுக்கு கட்டிகா, கட்டிகா கடிகை அப்படின்னாச்சு. அதே கட்டிகா கடிகைங்கிறதா திருக்கடிகைத்தானம், திருக்கடித்தானம், திருக்கோடித்தானம்னு பேரு. இன்னைக்கு பெருமாளுக்கு அமிர்த நாராயணன், அத்புத நாராயணன் பேரு. கற்பகவல்லி நாச்சியார் இந்த இடத்துல சகதேவன் பிரார்த்தனை பண்ணி வந்த பெருமாள். பஞ்சபாண்டவர்கள்ல சகதேவன் பிரார்த்தித்து வந்த பெருமாள், பிரதிஷ்டை செய்த பெருமாள், ஆராதித்த பெருமாள் திருக்கடித்தானம் எம்பெருமான். இதுக்கு ஒரு சரித்திரம் சொல்றா. என்னன்னா, ருக்மாங்கதன் ஒருவன் இருந்தான். பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நந்தவனம் அமைத்தான். நந்தவனத்தில் விதவிதமான புஷ்பங்களை மாலையாக தொடுத்து பகவானுக்கு சமர்ப்பிப்பான். ஒரு தடவை என்னாச்சு, நாரதர் கிட்ட கொடுத்தார். நாரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்திரன் கிட்ட கொடுத்தார். இந்திரனுக்கு ரொம்ப என்னமா இருக்கு, நம்ம ஊர்ல கூட இப்படி புஷ்பம் இல்லையேங்கிறதுக்காக தேவர்களை அனுப்பி திருடின்வான்னு சொன்னான். இந்திரன் பண்ணாத தப்பே கிடையாது. குதிரையை திருடுவான், புஷ்பத்தை திருடுவான், பூவை கேட்டா கொடுக்க மாட்டான், நிறைய அபச்சாரங்கள். உடனே இந்த தேவர்களை அனுப்ப, தேவர்களும் வந்து இந்த பூக்களை எல்லாம் பறித்து கொண்டு சென்றார். ஒரு நாள் ராஜா என்ன எங்க பூவே காணோம், இது எப்படின்னா நம்மாத்து பூ மாதிரி. இப்போ ஒருவேளை தப்பித்தவரை உங்க ஆத்துல இண்டிபெண்டன்ட் ஹவுஸா இருந்து நீங்க வெளிப்பக்கம் புஷ்பம் வச்சுட்டே கார்த்தால இந்த 5 மணிக்கு நடப்பயிற்சி போறேங்கிறவா ஒத்தர் அந்த புஷ்பத்தை உங்களுக்கு விட்டே வைக்க மாட்டான். அந்த இலை கண்ணு இந்த பிரான்ச் மட்டும் தான் இருக்கும். பூ எல்லாம் அவ வீட்டு பெருமாளுக்கு ஆராதனத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பா. இந்த புஷ்பங்கள்லாம் ருக்மாங்கதனுடைய புஷ்பங்கள்லாம் தேவர்கள் எடுத்துன்னு போனா, ஒரு நாள் என்ன எடுத்து, ஏதோ யாக குண்டத்திலிருந்து புகை வர, அந்த புகையானது எல்லா இடத்திலும் பட, அந்த பறித்து கொண்ட சென்று தேவர்கள் யாருன்னு தெரிஞ்சு போயிட்டு தேவர்களை பிடிச்சு எடுத்துன்னு வந்தா. ருக்மாங்கதன் சொன்னார், இல்ல நீ புஷ்பத்தை வச்சுக்கோப்பா, இதெல்லாம் கேட்டுந்தா நானே கொடுத்துருப்பேன், இந்த மாதிரி திருடி பண்ணா நன்னாவே சூட் யூ தேவாஸ், டோன்ட் டு திஸ், டீக்கே அப்படின்னா. சரி, அந்த தேவர்கள்லாம் சொல்லிட்டா, இதை பாருப்பா நாங்க மாட்டினுட்டோம், நீ எங்களை திரும்பி அனுப்பணும். எப்படி நான் அனுப்புவேன், அதான் வண்டி போயிடுத்தே அப்படின்னு சொன்ன போது, அந்த வண்டி போயிடுத்து, அதற்கு பலன் எனக்கு வேண்டும். பலன் வேணும்னா ஏகாதசி ஒழுங்காக விரதம் இருந்தவர் பலன் கொடுத்தா நான் போயிடுவேன். ஒத்தரும் இல்லைன்னு, ஏன்னா ஒழுங்கா இருக்கணுமே. எல்லாம் கொஞ்சம் சேவை, கொஞ்சம் எள்ளுப்புடி சேவை, அது இது சொட்டு, இது என்ன ஏகாதசி. அதனால ஒரே ஒரு வயோதிக ஸ்திரீ இருந்தா, நிர்ஜலமா இருந்தா, அவள் பலம் கொடுத்தாளாம். தேவர்கள் மறுபடியும் சென்றார்களாம். அப்பேற்பட்ட ருக்மாங்கதன் போன்ற மன்னர்கள் இருந்த ஊர் இந்த திருக்கோடித்தானம். பாண்டு, நீங்க மகாபாரதத்துல கேள்விப்படலாம். பாண்டு கல்யாணமான உடனே குந்தியோட கல்யாணமான உடனே இன்னொரு பத்னி, மதுரதேசத்து பெண்ணு மாதிரிய கல்யாணம் பண்ணிட்டார். 3+2 5 குழந்தைகள் பிறந்தது. காட்டுல வசிக்கும் போது பாண்டு ஒரு நாள் மாதிரியை காமவேள்வியில் நகர, அவளும் கட்டி அணைக்க, அவனுக்கு ஒரு சாபம் இருந்ததால் அவன் போயிட்டான். அவன் போனவனே இவளும் போயிட்டா. இவா 2 பேரும் போன ஊர் இந்த ஊர். இந்த சரித்திரத்துல என்ன சொல்றான்னா, ஏன் சார் பாண்டு நார்த்ல இருந்து சவுத் வந்திருப்பாரா? இப்ப நார்த்ல இருக்கக்கூடியவ வடக்குலயும் போட்டிடுறா, தெற்குலயும் போட்டிடுறா பாருங்க. அந்த மாதிரி அவர் அங்கேருந்து கீழே வந்திருப்பார். அதனால எல்லியும் காலையும் தன்னை நினைந்து எழ, நல்ல அருள்கள் நமக்கே தந்து அருள செய்வான். அல்லி தந்துழாய் முடி அப்பன் ஊர் செல்வர்கள் வாழும் திருக்கடித்தானமே, சத்தியஹிருத்யஸ்தனாயும் சாதனம் ஒருக்கெடுக்கும் கிருதஜதா கந்தம் தாய்ப்பதியிலே அப்படின்னு 87வது திவ்யதேசத்துக்கு எடுத்திருக்கார்.